ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4:11 வாசிக்கலாமே. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். ஹல்லேலூயா. இந்த வசனம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? இந்த வார்த்தையை நம்ம பேசியிருக்கிறோம். ஹல்லேலூயா. மீண்டும் வாசிக்கலாமே. கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். வீடு கட்டுவருக என்னவாது? அற்பமாக எண்ணப்பட்ட கல். மனுஷனாக தள்ளப்பட்டவர்கள் தான் இது கல்லுன்னு சொல்லலாம். அப்போது இது மனுஷர்களாக தள்ளப்பட்டவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவங்களை தேவன் எப்படி உயர்த்தி வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 12 கூட வாசிக்கலாமே. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அவரால் இல்லாமல் நம்மளுக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் அவர் தான். அவருக்கு நம்மளை எப்படி ஆக்குறாருன்னா, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் அவரே தலைக்கு மூளைக்கல் அவரே தலைக்கு தலைக்கு ஆகிறார். அப்போனா நம்ம அற்பமாய் எண்ணப்பட்டு மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேலையில் கர்த்தர் நம்மளை தேடி அவர் என்ன பண்ணுறார்? மூளைக்கு தலைக்கல்லாய் வைக்கிறார். அப்போ கல்லுனா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? வீடு கட்ட யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க? அடிக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ண மாட்டாங்களா இல்லையா? அப்புறம் நிறைய விதத்தில் கல் பயன்படும். அப்புறம் நம்ம வீடு கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பிரோஜனக்காக இந்த கல் யூஸ் ஆகுறது. ஆனால் மனுஷர்களாக தள்ளப்படுகிறவர் யாருன்னா மனுஷங்க தான். ஹல்லேலூயா. அப்போ மனுஷனாக தள்ளப்பட்டவர் தேவனை எடுத்து எப்படியெல்லாம் அவரை பயன்படுத்துகிறாரு, எப்படி அவங்களுக்கு ஆறுதல் செய்கிறாரு, எப்படி அவங்க வாழ்க்கையில் நன்மை செய்கிறாருன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 118:22 வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. என்னவா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அங்கே ஃபர்ஸ்ட் வசனம் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் மூளைக்கு தலைக்கல்லாயிடுச்சு. இங்கே ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிடுச்சு. அப்போது தேவன் தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள், மனுஷனால் மதிக்கப்படாதவர்களை எப்படி மனுஷன் தள்ளுவானா? தள்ளி விட்டுருவான். யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது, யாருக்கும் இவங்க பயன் கிடையாதுன்னு சொல்லிட்டு தள்ளிவிடும்போது கர்த்தர் அவங்கள தேடி அவங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கூட ஏதோ ஒரு சூழ்நிலை மனுஷர்களாக நம்மளை தள்ளப்பட்டு இருப்பார்கள், கைவிடப்பட்டு இருப்பார்கள், ஒதுக்கப்பட்டு இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்மளுக்கு கர்த்தர் எப்படி ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆறுதலை கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாமே. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். 16:1 வாசிக்கலாமே. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். ஹல்லேலூயா. போதும். சாராளுக்கு என்ன இல்லையா? பிள்ளை இல்லையா? பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் புருஷனிடத்தில் போயிட்டு தன் வேலைக்காரியை அடிமை பெண்ணையை கொடுக்குறார். அப்போ ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்று சொல்லி அவளுக்குள்ளே அந்த பிள்ளை இல்லாத குறைய ஒரு வேலைக்கார இடத்துல சேரும் அப்படின்னு சொல்லி தன் புருஷனிடத்தில் சொல்லிட்டு சேர்க்கும்போது 5:4 வாசிக்கலாமே. அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஹல்லேலூயா.
ஆகார் வந்து ஒரு அடிமை பெண்ணை இருக்கிற வேலையில் ஒரு வாழ்க்கையே இல்லை. ஒரு அடிமை பெண்ணுக்கு வந்து ஒரு எஜமான இடத்துல வந்து அடிமையாக இருக்கிற பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து சாராள் தன் புருஷனையும் தன் வாழ்க்கையை பங்காக கொடுத்தவளுக்கு அவள் வந்து அவர் கர்ப்பம் தரிக்க எது இல்லை அவளுக்கு சாராளுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லிட்டு கர்ப்பம் தரிக்கும் போது அவங்க நாச்சியார் என்ன பண்ணுறா? அற்பமாக எண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவங்க நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறார். நம்ம ஒரு இடத்துல போயிட்டு நம்மக்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து ஒரு காசோ ஏதோ ஒரு தேவைக்கு நின்று இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம போயிட்டு அவங்க இடத்துல வந்து உதவிக்காக ஏதோ ஒன்று கொடுத்துட்ட பிறகு அவங்க வந்து அந்த உதவியை மறக்காமல் நன்றி சொல்கிறவங்கன்னா சொல்லலாம் உண்மையாக இருக்கிறாங்க. இப்போ வாழ்க்கையை வந்து நிச்சயமாக ஒரு அடிமைதானத்தில் இருக்கிறா. நம்ம வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக கிடைக்காதான்ற ஒரு சூழ்நிலை இருக்க வேலையில் தன் வாழ்க்கையை பங்கு போட்டு கொடுத்த சாரால் ஆகாரம் என்ன பண்ணுறா? அற்பமாக எண்ணுகிறா. அற்பமாக என்னால் தேவனுக்கு கோபம் வந்துடும். ஹல்லேலூயா. எந்த மனுஷனிடத்தில் அற்பமாக எண்ணினா தேவனுக்கு கோபம் வந்துடும். தேவன் அவர் மேலே கிருபையா இறங்கிடுவா. அப்போது அப்படி நினைக்கையில் அவர் சொல்லுவா. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயந்தீர்ப்பாராக என்றாள். ஹல்லேலூயா. எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லித்தான் உனக்கு அவளை மனைவியாக கொடுத்தேன். ஆனால் இப்போ என்னை அவள் அற்பமாக என்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் இடத்துல போய் சாராலே சண்டமிட்டு தேவனை நடுவாய் நியாய தீர்ப்பார் என்று சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி அற்புதம் செய்தார். ஆதியாகமம் 21:1 வாசிக்கலாமே. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. பிள்ளை இல்லை என்று ஆகார அற்பமாய் எண்ணினார். தேவன் அப்போது அவளுக்கு என்ன பண்ணார்? பிள்ளையை கொடுத்து அவள் நிந்தையை மாற்றினார். ஹல்லேலூயா. சாராளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் செய்கிற தேவன் உண்டு என்று இன்றைக்கு நம்ம கண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவரை. ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம அற்பமாக இருக்கிறோமா, இன்றைக்கு கர்த்தர் அதனை செய்வார், ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் கூட பார்க்கலாம். ஆதியாகமம் 29:17 வாசிக்கலாமே. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். லேயாள் வந்து கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகாய் இருந்தாள். கீழே வசனம் வாசிக்கலாமே. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. இது ஃபுல்லாக நம்ம வாசிக்கும் போது என்ன செய்யணும்னா, யாக்கோபு அங்கே போயிட்டு மாமனார் வீட்டில் இருக்கும்போது அப்போ ராகேல் மீது வந்து ஆசை கொண்டு கேட்பார். அப்போது ஃபஸ்ட்டு பிறந்தது யாருன்னா லேயால் தான் ஃபஸ்ட்டு பிறந்திருப்பாங்க. ஆனால் இவர் வந்து கேட்கறது வந்து ராகேலை தான் கேட்பார். ஏன்னா ராகேல் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அவளுக்கு கூச்ச பார்வை. யாருக்கிட்ட கூச்ச பார்வைன்னா பார்வை இல்லை, ஏதோ சுபாவ ரீதியாக அவளுக்குள்ள ஒரு எண்ணங்கள் உண்டு. அப்போ யாக்கோப்பு வரும் வேலையில் அங்கே ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தார். யார்? ராகேல் பார்த்த உடனே அவளை பிடிச்சி போச்சு. அப்போ ஆடு மேய்க்கிறதுக்கோ ஏதோ ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை செய்யறதுக்கு கூட அவளுக்கு திறமையை குறைந்த உள்ளவராக இருக்கிறாள் இந்த லேயாள். அதனால தான் வந்து பெரியவ இருக்கும்போது சின்ன போயிட்டே ஆடு மேய்ச்சிருக்கிறா. ஹல்லேலூயா. இப்படியே நம்ம வாசத்தினே வந்தோம்னா கர்த்தர் எப்படி லேயாலே பார்க்குறாருன்னு பார்க்கலாம். 17 வாசிக்கலாமே. லேயாளுடைய வாசியாச்சு. 31. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா.
லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு. அப்போ எந்த மனுஷன் மூலிமா அற்பமாய் எண்றாங்களோ அது யார் பார்க்குது? கர்த்தர் பார்த்து. வாசிக்கலாம். அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியாய் இருந்தாள். அப்போ இது யாருன்னா, ராகேல் நல்ல ஒரு அழகுள்ளவ, திறமைசாலி என்று சொல்லி யாக்கோபு கேட்பாரு. ஆனால் லேயால் அற்பமாக எண்ணப்பட்ட. யார் மூலமா அற்பமாக எண்ணப்பட்டா? தன் தகப்பன் மூலயமால் அவள் அற்பமாக எண்ணப்பட்டு இவளுக்கு யாரும் வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லேயாளுடைய வாழ்க்கையை இப்போ ராகேலை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாபான் இடத்துல போயிட்டு யாக்கோபு சொல்லுகிற வேலையில், ஆனாலும் அதை மறைத்து லேயாலை யாக்கோபோ கூட அந்த இடத்துல அனுப்பும்போது அவளுக்குள்ளே இருக்கிற பயங்கள், நடுக்கங்கள், எவ்வளோ வெக்கமாக தன் தங்கச்சியை நேசிக்கிற புருஷனிடத்தில் தன் தகப்பன் என்னை இவ்வளோ கட்டாயப்படுத்தி அனுப்புகிறாருன்ட்டு ஒரு குற்ற உணர்வோடு அங்கே போய் இருக்கிற வேலையில் கர்த்தர் இருதயத்தை பார்க்குறா. யாக்கோப்பு காலையில் எழுந்தவுடனே பார்த்தோடனே இது ராகேல் கிடையாது, லேயாளு, என்னை மாமனார் ஏமாற்றிட்டான்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு வேளை யாக்கோப்பு எழுந்து பார்த்துட்டு லேயாளை திட்டிருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா காலையில் உனக்கு அறிவு இல்லையா? நம்ம கூட சொல்லுவோம், எதையாவது ஒன்று செய்யும் போது நான் உங்ககிட்ட தானே சொன்னேன், நீயா அதை செஞ்சா, அவையா செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டிருப்போம். உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு புத்தி இல்லையா, உங்கள் அப்பா சொன்னார் நீ வந்தியே, நான் அவ்வளோதான் நேசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு நோகிற மாதிரி யார் பேசியிருக்கலாம்? யாக்கோபு பேசியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவர் அற்பமாக எண்ணப்பட்டது தன் தகப்பனாலே இவளுக்கு வாழ்க்கை கிடைக்காது, ஏதோ ஒரு சூழ்நிலை போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன் சகோதரருடைய கணவனுக்கு மனைவியாக கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ தகப்பன் மூலமா அற்பமாக எண்ணப்பட்ட ஆகார் கர்த்தர் கண்டு என்ன சொல்கிறாரு? நீ அற்பமாக எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்க செய்தார். ஹல்லேலூயா. எந்த புருஷனும் நேசிக்கல, தகப்பனும் நேசிக்கல, தன் சகோதரி என் மீது இப்படி தான் என் வாழ்க்கை அமைஞ்சிச்சு, அக்காவே வாழட்டும் என்று சொல்லி வாழ்க்கை கொடுக்காமல் மறுபடியும் தன் சகோதரியுடைய வாழ்க்கையை பங்கு போட்டுக்கின ராகேலுக்கும் அந்த ஒரு அக்காவை நேசிக்கிற இருதயம். ஆனால் அற்பமாக எண்ணப்பட்ட வேலையில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவளை கண்டு அவள் கர்ப்பத்தை திறந்து கொடுக்குறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் 32 கூட வாசிக்கலாமே. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என் சிறுமை பார்த்தருளினால் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். அப்போ நேசத்திற்காக தகப்பனுடைய நேசம் இல்லை, சகோதரனுடைய நேசம் இல்லை, கணவனுடைய நேசம் இல்லை, மனுஷனுகள் நேசம் இல்லாதவளாக இருக்கிற வேலையில் கர்த்தர் என் சிறுமையை பார்த்தறினார், இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொன்னார். கீழ வசனம் கூட வாசிக்கலாமே. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதாக கர்த்தர் கண்டறினார், அப்போ கேட்டறினாள். அப்போ ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார், என் அற்பமாய் எண்ணப்பட்டதை பார்த்தார், என்னை நேசிக்கல, எனக்கு யாரும் என்கிட்ட அன்பா இல்லைன்னு சொல்லி என்ன பண்றா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தருக்குள்ள உண்மையா தன் இருதயத்தை செலுத்த அவளுக்கு என்ன கொடுத்துனே இருந்தாரு? பிள்ளைய கொடுத்துக்கினே இருந்தார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஏக்கம் அவளுக்குள்ள என்னவா? மனுஷன் என்ன அற்பமாக எண்ணப்பட்டார் அப்படி நினைக்கவில்லை. கர்த்தர் அவ கர்ப்பத்தை திறந்து கொடுத்தார். அப்புறம் என் சிறுமையை பார்த்தார் என்று சொல்லி அவருக்கு என்ன பண்ணுறாரு? பிள்ளையை கொடுத்து கொண்டே இருந்தார். கீழே வசனம் கூட வாசிக்கலாமே. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். கீழே வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. என்னவா? என்னை நேசிப்பார், அப்புறம் என் கூட இருப்பார், என்னோட சேருவார் என்று சொல்லி என்ன பண்ணுவா? தன் அன்புக்காக ஏங்கி தன்னை பலியாய் கொடுக்குறா. ஹல்லேலூயா. இன்னொருத்தர் கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம்
ஒன்றாம் அதிகாரம் 6 வாசிக்கலாமே. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஹல்லேலூயா. இது தெரியும், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அவளுக்கு வந்து இன்னொரு எல்கானாவுக்கு 2 மனைவிகள் உண்டு. அவனுக்கு வந்து ஒருத்திக்கு பெனினாள், அன்னாள் என்று இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெனினாளுக்கு பிள்ளைகள் உண்டு, அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அன்னாள் தான் முதல் மனைவி. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெனினாளுக்கு பிள்ளை இருக்கும்போது அவங்க சக்காலத்தி என்ன பண்ணுறாங்களாம், அவளை மனசை வலிக்கிற மாதிரி பேசி அவளை நோகடிக்கிறாங்க. அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணலாமே, வாசிக்கலாமே. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். என்னவா மனவேதனை அதிகமாய் கொடுப்பா. என்ன சொல்லி, உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி 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 என்ன பண்ணுவா, மனவேதனை. எனக்கு பார்த்தா எத்தனை பிள்ளைங்க இன்னி கூட நம்ம என்ன சொல்லுவேன், நல்ல காசு பணம் எல்லாம் வச்சிருக்கவங்க பார்த்துன்னு இல்லாதவங்கள பார்த்துன்னா சொல்லுவேன், அவங்ககிட்ட வீடே இல்லை பாரு, அவனுக்கு வாகனமே இல்லை பாரு, அவனுக்கு சொத்தே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அந்த வார்த்தையை சொல்லி மனுஷங்களை தூஷணமாய் பேசும். அப்படித்தான் பெனினாளுக்கும் 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அன்னாளுக்கு 1 பிள்ளைகள். அவன் கணவர் அன்பாக பேசினா கூட அவளுக்கு என்ன இல்லை, அந்த பிள்ளை இல்லாண்ட வருத்தத்தினால அவர் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிற நேரத்தில் அப்போது தான் அன்னாள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம், வாசிக்கலாமே, கண்டினியூ வாசிக்கலாமே. அவள் புருஷனாக எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஹல்லேலூயா. அவ போய் என்ன பண்ணுறா, எத்தனை வருஷங்கள் வந்திருக்காங்க, 10 பிள்ளை, வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னா கூட 10 வருஷமாவது இங்கே வந்திருக்கலாம். 10 வருஷமாக மனவேதனை உண்டாக்குற வேலையில் 10ஆவது வருஷத்தில் அவள் போய் என்ன பண்ணுறா, மனசு கசந்து என்ன பண்ணுறா, மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறா. என்ன விண்ணப்பம் பண்ணுகிறா, வாசி. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி, அடியேனை மறவாமல் நினைத்தருளு, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அதை நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணா, பொருத்தனை பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் வந்து தேவனுக்காக பிள்ளைகளை நம்ம பொருத்தனையோடு ஒப்பு கொடுத்துருக்குறோம். அந்த பிள்ளைகள் வந்து நீங்கள் கொடுக்கலாம், கர்த்தர் என்ன பண்ணவர், அவரே எடுத்துப்பார். எந்த சூழ்நிலை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். உன் மனசில் இருந்து அன்னாளுடைய விண்ணப்பங்களே தேவ ஆலயத்தில் வந்து ஏதோ ஒன்று கர்த்தருக்காக. இன்றைக்கு அநேகர் வந்து மிஷினரிகளான்னு பார்த்தோன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பிள்ளைய ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தாலும் அந்த பிள்ளை போயிட்டு ஊழியத்தை இராணுவத்தில் கூட ஒப்பு கொடுப்பாங்க. இன்றைக்கு என் கணவர் போயிட்டு இராணுவத்தில் வேலை செய்கிறார், அவர் மறிச்சு விட்டார். அதுக்கப்புறம் என் பிள்ளையை அனுப்பிச்சா அந்த பிள்ளையை மறிச்சு விட்டது, இன்னொரு பிள்ளையை அமைச்சா அந்த பிள்ளையும் மறித்து போனது என்று சொல்லி அப்படி ஒரு விசுவாசத்துக்குள்ளே இராணுவத்தில் அனுப்புகிறாங்க. இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு என்று எத்தனை பிள்ளைகளை நம்ம ஒப்பு கொடுக்குறோம். மிஷினரிகள்லாம் வந்து இந்திய அநேகர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்திய தேசத்தில் வந்து என்ன பண்ணுறான், ரட்சிப்பு உண்டாகணும்னு சொல்லிட்டு அநேகர் பசியும் பட்டினியுமா இந்த வெயில் தாங்க முடியாத இந்த காலத்துக்கு அவங்க சரீரம் ஒத்து போகாத நிலைமையில் இருக்கும்போது கூட இந்திய தேசத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து பறைசாற்றினாங்க. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் இயேசு ராஜாவுக்காக அன்னாளை போல பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். ஹல்லேலூயா. அப்போ அன்னாளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அன்னாளுக்கு என்ன கொடுத்தாரு, பிள்ளை கொத்தா. அவங்களுடைய சக்காலத்தியால் நிமித்தம் வேதனைப்படுகிற வேளையில் கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு என்ன கூட 2ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 2:1.
அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. அவ வாழ்க்கையில நன்மை கிடைச்சிருச்சு. என்ன நன்மை கிடைச்சிது? ஒரு பிள்ளை கொடுத்தாச்சு. அவளோட மகிழ்ந்து தேவ சமூகத்தில் இதயத்தை ஊற்றி அவர் என்ன பண்ணுறா? பாடுகிறா. என் எப்படி சொன்ன, பகையன் மேலே உம்முடைய ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீங்களாப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுகிறா. ஹல்லேலூயா. அடுத்ததாக எப்படி சொல்கிறதுனா, இன்னொருத்தர் கூட பார்க்கலாம். இதே சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் 17 வாசிக்கலாமே. 17ஆம் அதிகாரம் 23. அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளை சொன்னான். அதை தாவீது கேட்டான். ஹல்லேலூயா. இது தெரியும். தாவீதோட அப்பா வந்து தன் பிள்ளைகளை நல் விசாரித்து கொண்டு வரும்படியாக தாவீதை வந்து அந்த போர்க்களத்தில் அனுப்புகிற வேளையில் தாவீது வந்து அந்த இடத்துல வரும்போது அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டு யாருக்குன்னா பெலிஸ்தனாகிய கோலியாத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு யுத்தம் நடந்திருக்குது. அப்போது கோலியாத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து பேசுகிற வார்த்தையை வந்து தாவீது கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது தாவீதுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் என்ன பண்ணுச்சு? வாசி 24. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் வந்து கண்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்களை ஓடி போயிட்டாங்க. அப்புறம் நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனுக்கு எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீதுக்குள்ள ஒரு வைராகி எழும்புகிறது. அப்புறம் கீழே வசனத்தோடு வாசிக்கலாமே. அதற்கு ஜனங்கள், அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷருடைய அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாக எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, ஹல்லேலூயா, என்னவா, தன் சகோதரன் வந்து தாவீது கிட்ட வந்து சம கோவப்பட்டு என்ன சொல்றாரு கேளுங்க. வாசி. நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? இந்த வனாந்தரத்தில் ஆடுகளை எங்கே விட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் சகோதரர் வந்து தாவீதை பார்த்து அவனுக்குள்ள ஒரு வைராகியம், நம்ம தேவனை வந்து தூஷிக்கிற அளவுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் பேசி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தர்கிட்ட பேசி கொண்டு இருக்கிற வேலையில் தன் சகோதரர் வந்து என்ன சொல்கிறாங்க, வனாந்தரத்தில் அந்த கொஞ்ச ஆடை யாரிடத்தில் விட்டு வந்தா? யுத்தம் பார்க்க வந்தாயா? உன் துணிகாரத்தை நான் இருதயத்தில் அகந்தையும் நான் அறிவேன் என்று சொல்லிட்டு அவன் சகோதரன் நிந்தி அவனை அவமானப்படுத்தி பேசுகிற வேளையில தாவீது சொல்லுகிற காரியத்தை கேட்கலாமே. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்கிற நன்மையை மறந்து இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? அப்புறம் அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். ஹல்லேலூயா. என் சகோதரி எப்படி வேணா என்னை பற்றி பேசுக, எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற தேவனிடத்தில் நான் ஜெயத்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, தன் சகோதரன் நிந்தித்த வார்த்தையை விட்டு விலகி முன்னே போலவே அவர் என்ன பண்ணார்? அதை கேட்டு கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா.
அப்போ சகோதரர்கள் அற்பமாக எண்ணுகிறார்கள். தாவீதோட ரூபத்தை பார்த்தோ, அவனோட தோற்றத்தை பார்த்தோ, அவன் சின்னவன் என்று சொல்லியோ, அவன் ஆடு மேய்க்கிறவன் என்று சொல்லியோ, போர் செய்வதற்கு அவனுக்கு திராணி இல்லை என்று சொல்லியோ அவனை நிந்தித்து பேசுகிற வேளையில் கர்த்தர் அவனுக்கு இருதயத்தில் ஏவி என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். 33 வாசிக்கலாமே. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். ஹல்லேலூயா. உன்னால பண்ண முடியாது. ஹல்லேலூயா. உன்னால் பண்ண முடியாது, உன்னால் இதை செய்ய முடியாது, உனக்கு திராணி இல்லை, உனக்கு பணம் இல்லை, உனக்கு காசு இல்லை, உனக்கு ஏதோ ஒரு காரியத்திற்காக உன்னை என்ன பண்ணுவாங்க, அற்பமாக எண்ணி தள்ளப்படுகிற வேலையில் தாவீது சொல்லுகிற வார்த்தை கேட்கலாமே. 34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு அபிஷேகத்தை வந்து அவன் என்ன பண்ணுறான், இப்படி கரடி வந்தது, சிங்கம் வந்தது, அந்த கிழிச்சு போட்டேன். ஆனால் அவன் நிந்தித்தது யாருன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளே நிந்தித்தான். அவன் பெலிஸ்தேன், அவன் விருத்து சேதனம் இல்லாதவன், அவன் எம்மாத்திரன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ராஜாவுக்கு தெளிவான வார்த்தைகளை சொல்லும்போது கீழ்வாசனத்தை வாசிக்கலாமே. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ எப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம கர்த்தரோடு இருக்கிற வேலையில், கர்த்தரை உண்மையாக நம்புகிற நேரத்தில், எப்படியாப்பட்ட ஒரு போராட்டங்கள் பிரச்சனைகள் வருகிற போதிலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார் என்ற ஒரு விசுவாசத்தை தேவ பிள்ளைகள் நம்ம என்ன பண்ண மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதே போல தான் சவுல் தாவீதை பார்த்து ஒரு உற்சாகத்தோடு அனுப்புகிற வேலையில், அப்போது இதை கண்டினியூ நம்ம வாசிக்கும்போது, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறா, நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த வார்த்தையை சொல்லி எடுப்பாங்க. 40 இல்லை, இதை வாசத்தில் முடிக்க போகிறோம். 50 வாசிக்கலாமே. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இல்லை, கோலியாத்தர் வந்து அற்பமாக எண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த வசனம். எங்கே இருக்கு பாருங்க. 40 வாசிங்க. 45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளோடு கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன் என்று சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுவார் தாவீது, அந்த கோலியாத்தரை 42 வாசிக்கலாமே. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரியமான ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். ஹல்லேலூயா. அவன் ரூபத்தை பார்த்து, அவன் எல்லாத்தையும் பார்த்து அந்த பெலிஸ்தன் என்ன பண்ணுறான், அசட்டை பண்ணி என்ன பண்ணுறான், அற்பமாக எண்ணுகிற வேலையில் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா தாவீதோடு இருந்து யுத்தம் பண்ணுகிறான். அப்போது தன் சகோதரர்கள் மத்தியில் அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கோலியாத்தரை முறியடிக்க பலனை கொடுக்கிறார். அப்புறம் அன்னாளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, தன் வாழ்க்கையை பங்கு போட்டு கொடுத்த ஒரு இடத்துல வந்து தேவன் ஒரு பிள்ளையை கொடுத்து அவ அற்பமாக எண்ணப்பட்ட காரியத்தை தேவன் முறியடிக்கிறார். அதுக்கப்புறம் யார், ராகேல் வந்து லேயால் அற்பமாக எண்ணப்பட்ட காரியத்தில், தன் குடும்பத்தினால் அற்பமாக எண்ணப்பட்ட காரியத்தில் அந்த காரியத்திலேருந்து விடுதலை கொடுக்குறா. சாராள் ஆகாருனால
அற்பமாக எண்ணப்பட்டு அந்த காரியத்திலேருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு உயர்த்தவிருக்க. வீடு கட்டுகிறவர்கள் உங்களே தள்ளினார்கள். மனுஷர்கள் தான் எதை செய்ய முடியும்? இன்றைக்கு வீடு கட்டுறாங்க. மனுஷர் மூலமாக நம்ம தள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அதை தள்ளுதலை பார்த்து அற்பமாக எண்ணப்பட்டவர்களே கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது மனுஷர்களை தள்ளப்பட்ட நாமும் அவர் என்ன பண்ணுற தலைக்கு மூளைக்கெல்லாம் ஆக்குகிறார். இப்போ சாராள் இடத்துல வந்து தான் ஒரு சந்ததியை உருவாக்குகிறது. அது யாருன்னா ஈசாக்கு மூலியமாக தான் அந்த சந்ததியை பெருக பண்ணுகிறார். அப்படியே நம்ம அந்த சந்ததி மூலமாக ஆபிரகாம் சந்ததி, ஈசாக்கின் வம்ச அப்படியே நம்ம வம்ச வரலாறு எடுத்துன்னு போனால் இவங்களோட சந்தையிலேருந்து ஒவ்வொரு தேவனுக்காக நின்ன வைராக்கியமான மனுஷர்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தாவீது வம்சத்தில் வந்தவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணுறாங்க? எல்லாராலும் மனுஷங்க தள்ளப்படுறாங்க. ஆனால் நம்மளை தேடி வந்த நம்ம தேவன் நம்ம இன்ன வரைக்கும் என்ன பண்ணல? அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டுக்கிறோம். இப்போ வேத பாரகர், பரிசேயர் இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அற்பமாக எண்ணி தள்ளப்படுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எந்த மனுஷன் நம்மளை அற்பமாக எண்ணுகிறார்களோ அந்த இடத்துல வந்து தேவன் என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தள்ளப்பட்டு இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை உயர்த்தி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே நம்மளோடு இருந்து நம்மளை நடத்துவாராக. ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படியிடலாம்.